எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசால வெறும் 2 உருளைக்கிழங்க வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு எதுக்கு வேணாலும் செய்யலாம். 3 வேளையுமே செய்யலாம். வெறும் 2 உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோதுமை மாவு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா அழுத்தி பேசியும் போது நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் பார்த்திங்கன்னா கையில் தடவிட்டு இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தேவையான ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலா அண்ட் உருளைக்கிழங்கு கூட பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி ஷேப்பில் உருட்டிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக தேய்ச்சிட்டு இதில் நல்லாவே இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த மசாலாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாவில் நல்லாவே ஊறியிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு லன்ச் ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ மிக்ஸ்டர் இருக்கு இல்லையா, அதை இது மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன்லேயோ ஸ்ப்ரெட்டர்லேயோ எடுத்து நல்லா ஈவனாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஈக்குவலாக ரோல் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் சைஸில் பார்த்திங்கன்னா வரும். இந்த மாதிரி ஈக்குவலாக ரோல் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஜாயின் ஆகும். இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஈக்குவல் போர்ஷன்ஸாக ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கத்தியில் கொஞ்சமாக மாவோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையிலேயே ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப இதை மெலிசு பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கையிலேயே திரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. நீங்கள் வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது அப்படியே சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எதுக்குனாலுமே செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேனில் நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் நம்ம இதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கருகி போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் குக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும், டெம்ப்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பின்வீல் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான வந்து ஆலு பின்வீல் பராட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி வந்து வித்தின் 15 to 20 மினிட்ஸில் பண்ணுறதா இருந்தால் யார் தான் செய்யாமல் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வந்து சூப்பராக குக் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான வந்து பின்வீல் ஆலு பராட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.